இனிய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அ நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து வளரணும் அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில வந்து இன்னும் தெளிவா என்ன சொல்லணும்னாக்க, நீங்க வந்து கட்சி நடத்துறதுக்கு நெறைய பேர் சொல்றாங்க, திருநிதி வாங்குறீங்க, திருநிதி வாங்குறீங்கன்னு. நீங்க ஒண்ணும் போய் யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல. மக்கள்ட்ட வாங்கி மக்களுக்கு தான பணி செய்ய போறீங்க. அதனால நீங்க திருநிதி வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல. எந்த தப்புமே கிடையாது. கண்டவன்லாம் சொல்றான்றக்காண்டி நம்ம அத வந்து அதுக்காண்டி நம்ம வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டைக்கு போணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அத வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க ஒன்ஸ் ஏற்கனவே இப்ப வாங்குறீங்கல்ல, அது மாரி இன்னும் ஒரே ஒரு தடவ மட்டும் வாங்குங்க. அந்த வாங்குற நிதிய வச்சு, நீங்க அத முதலீடா வச்சு நீங்க தொழில்கள் ஒண்ணு தொடங்கிருங்கன்றேன் நானு. அதாவது நீங்க சொல்ற தற்சார்பு பொருளாதாரத்தையே வச்சு, அதுக்கு உண்டான தொழில நீங்க தொடங்குங்க. அப்டின்னு நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஆடு, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மீன் பண்ணை இது மாரி வச்சு காய்கறி வச்சு இப்ப தற்சார்பு பொருளாதாரம் நம்ம வளர்ந்து கொண்டு போணும் அப்டின்றது. இது வந்து மக்கள் மத்தியில தவறா புரிஞ்சுக்கிருச்சு. நீங்க சாமானிய மக்களுக்கு புரியிற மாரி நீங்க எடுத்து சொன்னீங்க. பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, டாக்டர் படிச்சுட்டு மாடு மேய்க்கணுமா, ஆடு மேய்க்கணுமா அப்டின்ட்டு உங்கள சுத்தி இருக்க கட்சிகளும், எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஐ மீன் வேண்டாதவங்கலாம் வந்து சேர்த்து அத வந்து உங்கள தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படித்தான் மீடியாவே வந்து உங்கள புரொடெஸ்ட் பண்ணிச்சு. ஐ மீன் போர்ட்ரேட் பண்ணுச்சு. ஏன்னா, நீங்க வந்து கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேசல. நீங்க வந்து அதாவது இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ணி அ நம்மளோட நம்ம தமிழ்நாட்டோட நிலத்த வளத்தையும் அழிக்கணுன்ற மாரி எதுவுமே நீங்க செய்யல. அதனால மீடியால வந்து காசு குடுத்து கூட கார்ப்பரேட் கூட அப்படி பண்ணியிருந்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதவே வந்து உங்களுக்கு சாதகமா மாத்துற மாரி நீங்க உங்க பேச்சு திறமைக்கு உங்களுக்கு உங்களோட தம்பிகளோ, இல்ல உங்களையோ யாரையுமே ஒண்ணும் குறைவே சொல்ல முடியாது. அப்பன்னும்போது இத இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி நீங்க இப்படி கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நீங்க வந்து ஆடு, மாடு வளர்க்கிறத வந்துட்டு கொஞ்சம் கெத்தா சொல்ற மாரி, அதாவது நான் வந்து பால் பண்ணைய வச்சு, மாடுலருந்து பால் கறந்து பால் பண்ணை வச்சு, மில்க் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி, ஆவின் பால் இருக்கு பார்த்தீங்களா? ஆவின் அமைச்சகம்லாம் கவர்மெண்ட் வச்சு நடத்துறாங்க. அது மாரி மில்கி மிஸ்ட் இருக்குது. எவ்வளவோ இது இருக்குது. அந்த மாரி ஒரு பண்ண அமைச்சு, அந்த பால கறந்து, பால தயிராக்கி, வெண்ணெயாக்கி, அதுலருந்து ஸ்வீட் செஞ்சு, அதுல இது நீங்க இது மாதிரி தனியா உருவாக்கி, அத மார்க்கெட்டிங் பண்ணி, அதுக்கு வந்து எனக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தேவ. அதுக்கு வந்து பெண்கள் அ தொழில் பண்றவங்க, படிச்சவங்க, டிப்ளமோ, ஐடிஐ கிராஜுவேட்ஸ் இவங்கலாம் தேவ சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா, அந்த பாட்லிங், பேக்கேஜிங் பண்றதுக்கு தேவ. இத சேல்ஸ் பண்ற மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் படிச்சவங்க தேவ. இந்த மெக்கானிசத்த உருவாக்குறதுக்கு வந்து சில மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லாம் தேவைப்படும். உங்களுக்கு தெரியும்ல. அந்த பாய்லர் செய்றது, அந்த இத எப்படி அத பவுடரா மாத்துறது, அத எப்படி கெடாம போக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவ, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவ. இவங்களலாம் நீங்க ஹையர் பண்ணுவீங்க. இவங்கலாம் எடுக்கணும். நீங்க வேலைக்கு எடுக்குற மாரி இருக்கும். இதெல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இத மார்க்கெட் பண்ணி இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் இது வந்து வெறும் மாடு வளர்த்து பால் கறந்து அந்த பால இதுக்காண்டி சொல்றேன் நானு. இதுவே ஆடு வளர்க்குறது ஆடுக்கு வந்துட்டு நெறைய இது உங்களுக்கு அந்த பண்ணை வளர்க்கறதுக்கு அந்த கல்டிவேட் பண்றதுக்கு லேண்ட் தேவ. அதுக்கு கொள்முதல் பண்றதுக்கு, அதுக்கு முதலீடு தேவ. அந்த முதலீடு தான் நீங்க திறன்நிதியா வாங்குங்கன்னு சொல்றேன். இப்ப அந்த இடத்த பண்படுத்துறதுக்கு, நிலத்த சரி பண்றதுக்கு, அத உழுகுறதுக்கு அதுக்குமே என்னென்ன கருவிகள் தேவ, பெரிய பெரிய அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து விவசாயம் விவசாயம் மட்டும் விவசாயம் பண்ணி மாடு வளர்த்து, பால் கறந்து ஈவன் டென்மார்க்லாம் வந்து பால் உற்பத்தி தான் முதல் தொழிலே அவங்களுக்கு வந்து. அத வச்சு தான் அவங்க நாடே வளருது. அது மாரி இங்கேயும் நீங்க செயல்படலாம். இந்த மாதிரி நீங்க உங்க முதல் தரமா நீங்க வந்து க க முதலோ, கடைசியோ அந்த திறல்நிதிய வாங்கி, அதன் மூலமா இத முதலீடு பண்ணி, நீங்க இந்த ஆடு, மாடு வளர்ப்பு, கோழி பண்ணை வளர்த்து, இந்த அ கோழிலாம் உங்களுக்கு தெரியும். நாட்டுக்கோழி தனியா வளர்க்கணும். அத வளர்த்து, அதுக்கப்புறம் அது குடுக்குற முட்டைய வச்சு, அத ரீப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்குன்னு தனியா நாமக்கல்ல எப்படி முட்டை உற்பத்தி மையம் வச்சிருக்காங்க. தனித்தனி இதுக்கு கம்பெனி வச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்குமே நெறைய இது ஆட்கள் தேவை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? அதுக்கு வந்து படிச்சவங்க தேவை. அத மேனேஜ் பண்றதுக்கு தேவை. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராம் எழுதி எங்கெங்க கணக்கு வழக்கு போறது, ஆடிட்டிங் பண்றதுக்கு ஆடிட்டர்ஸ் தேவை. அக்கவுண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு அக்கவுண்டன்ட்ஸ் தேவை. இவ்வளவும் இன் அண்ட் அவுட் போறதுக்கு, ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு, இதுக்கு அங்கங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேர் மூலமா மேனேஜ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவை. அதுக்கு ஒரு டீம்ம நீங்க ரெடி பண்ணலாம். இவ்வளோ இன்ஜினியர்ஸ் தேவை, இவ்வளோ ஆட்கள் தேவை, இவ்வளோ படிச்சவங்க தேவை அப்படின்னு நீங்க புரிய படிக்காதவங்களுக்கு நான் 10த் மட்டும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கேத்த மாரி இல்ல வயசு கூடுனவங்களுக்கு முதியோருக்குள்ள வந்துட்டு அந்த பண்ணைகள பாதுகாக்கிறதுக்கான செக்யூரிட்டி அ டீம் அது மாரி உருவாக்கி வச்சுட்டு, அவங்க வயசானவங்களுக்கு ஆமா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 10,000த்துக்கே ஆள் வந்துட்டு போய் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. ஐ மீன் அவங்கள வந்து வேலை வாங்கிட்டு பாதி சம்பளத்த அவங்க எடுத்துக்கிறாங்க. கன்சல்டன்ட் மாரி வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு பதிலா நீங்களே வந்து உருவாக்கி உங்க பண்ணைகள பாதுகாக்கிறதுக்கும் பால் பண்ணை, ஆடு, கோழி வளர்ப்புக்கு, மாடு வளர்க்கிறதுக்கு அவங்கலாம் பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி மாரி வச்சுக்கலாம். மகளிர் குழுக்கள் அமைச்சு, அதன் மூலமா நீங்க பண்ற டெய்லி ப்ராடக்ட்ஸ் அதாவது அந்த இது பால் உற்பத்தியோ, காய்கறியோ விளைவிக்கிற காய்கறி, அந்த நீங்க உங்க தற்சார்பு பொருளாதாரம் மூலமா நீங்க நெறைய இது சொன்னீங்க பார்த்தீங்களா? கீரை வளர்க்குறது, காய்கறி வளர்க்குறது, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி, இதன் மூலமா நீங்க பனை மரங்கள்லேருந்து வர்ற பனை ப்ராடக்ட் அதோட இது அ விளையாட்டு ஜாமான் உருவாக்குறதோ, இல்ல அத வச்சு நீங்க பனை கருப்பட்டி, பனம்பாலு, இல்ல
அந்த இது பனங்கற்கண்டு, அதேமாரி அந்த ஓலைய வச்சுட்டு, அதில மொ ப இது மாதிரி பார்சல் பொட்டலங்கள் செய்ற மாரி, இதெல்லாம் வச்சு ஒரு தனியா ஒரு அங்காடி மாரி வச்சு, அதுலேருந்து சேல்ஸ் பண்றதுக்கு, இல்லன்னா மகளிர் குழுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, அங்கருந்து நீங்க உருவாக்கி ஒவ்வொன்னா கொண்டு போயி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமுக்கு குடுத்தீங்கனாக்க, இன்னும் அங்க வளர்ச்சி வரும். நீங்க பண்ண திரள் நிதியிலிருந்து வந்த முதலீடுலருந்து வர்ற பணத்த வச்சு, நீங்க கட்சியும் வளர்க்கலாம். கட்சி சப்போர்ட்டருக்கும் வந்து ப பண உதவி தான் பெரிய பிரச்சனை. இங்க பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அத வச்சுட்டு நெறைய பிரச்சனைகள்லாம் வரலாம்ல. அதுக்காண்டி இந்த பணத்தையும் வந்துட்டு உங்க கட்சிய வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம, யாரெல்லாம் திரள் நிதி குடுத்தாங்களோ, திருப்பி குடுத்த மாரி கூட கணக்கு காட்டலாம் நீங்க. ஐ மீன் திருப்பி குடுக்கலாம் அவங்களுக்கு. இல்ல அவங்கள பிசினஸ் பார்ட்னரா சேர்த்து, இல்லன்னா பாண்ட் மாரி கிரியேட் பண்ணி அரசாங்கம் பத்திரங்கள்லாம் வெளியிடுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி அவங்களுக்கு பாண்ட்ல மூலமா நீங்க குடுத்ததுக்காண்டி, வட்டி மாரி கொஞ்சம் வச்சுக்கங்கன்னு திருப்பி குடுத்தா, அது எப்படி இருக்கும்? அது இன்னமும் அதாவது நீங்க வெறும் தற்சார்பு பொருளாதாரம் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அ அ நிதியியல் மேனேஜ்மென்ட் அதாவது ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது அந்த இதையும் சொல்றேன் நானு. இது என்னோட அறிவுக்கு எட்டுனது வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். என்னைய விட படிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. நெறைய பேர் உங்களுக்கு தமிழ் தேசியத்தில உழைக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு பிஹெச்டி பண்ண வரைக்கும் தெரியும். அதுலயே ஃபினான்ஸ்லயே பிஹெச்டி பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அவங்கட்டயும் இத விட பெஸ்ட் ஐடியா கேட்டு அத எப்படி கோஆர்டினேட் பண்ணி நீங்க பண்றதுன்றத நீங்களே இது பண்ணணும். என்னைய கேட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்ன மாரி தான். ஒரு இருக்கையிலேயே வறட்சியான ஊரு. அதாவது நீங்க எந்த தொகுதியிலேயே நல்ல தொகுதி அதாவது நீங்க இப்ப இடைத்தேர்தல் கூட போட்டி போடுவீங்கல்ல. அதில எந்த தொகுதியில ஒருவேள நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில இருக்கறதுலயே ரொம்ப வறட்சியான பகுதியா எடுத்து கூட, அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி, அந்த இடத்துல உங்க தற்சார்பு பொருளாதாரத்த நீங்க செஞ்சு காமிச்சு, அத வந்து ப்ரூவ் பண்ணி, இந்த மாதிரி நீங்க இன்ஜினியர்ஸையும், படிச்சவங்களையும் வேலைக்கு அமைச்சு, படிக்காதவங்களுக்கும் வேலை குடுத்து, அதிலேருந்து வர வருமானத்த அவங்களுக்கே பிரிச்சு குடுத்து, வெறும் 5000 10,000க்கு உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு எல்லாத்துக்குமே 20,000லேருந்து 30,000 வரைக்கும் சம்பளம் குடுத்து, இன்ஜினியர்ஸ்க்குலாம் ரூ. 1,00,000 சம்பளம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யாரு வேலைய விட்டு போறான்றீங்க? எல்லாருமே உங்க கட்சிக்கு தான் வந்துருவாங்க. மத்தவங்கலாம் வெறும் வாயில தான் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் விட்டுட்டு Instagramல வடை சுட்டுட்டு இருக்காங்களே தவிர, நீங்க செஞ்சு காமிச்சு அத ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு நிதி பிரச்சனையும் வராது. எந்த யார் என்ன சொன்னாலுமே உதாரணத்துக்கு மக்கள் வந்துட்டு இத புரிஞ்சுக்காம விட்டாங்கன்னா கூட, கட்சியும் வளர்ந்த மாரி இருக்கும். கட்சிக்கு தொழில் சேர்ந்த மாரி இருக்கும். பெரிய நீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிருவீங்க. உங்கள சார்ந்தவங்களுக்கும், உள்ளக்க இருக்கவங்களுக்கும் வந்துட்டு பணமும் வந்துரும். அங்க வேலை பார்க்குறவங்கள நிர்வகிக்கிறதுக்கு நம்மளோட தம்பிகளவே நீங்க வச்சுக்கலாம். நாம் தமிழர் தம்பிகளே வச்சுட்டு அத மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா, அவ்வளோ திறமை இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ படிச்சவங்க, இவ்வளோ திறமையானவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க ஆக்கப்பூர்வமா செஞ்சு, இத மக்களுக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஒரு பக்கம் வந்து மக்கள் அரசியல் தெளிவு இல்லாட்டினா கூட பரவால்ல. அவங்களோட பொருளாதாரம் வளர்ந்துரும். அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 50,000 ரூ. 1,00,000 நீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து தற்சார்பு பொருளாதாரம் முழுவதுமா இந்த பால் ப்ராடக்ட் இதெல்லாம் வித்து, இந்த அங்காடிகள் வச்சு பனை பொருட்கள்லாம் வித்து, காய்கறிகள்லாம் வித்து ஒரு உழவு சந்தை மாரியே உள்ள அங்காடி போனது அதாவது இது இயற்கை அ சா உரங்கள்லேருந்து பயன்படுத்தி இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அப்படின்னு நீங்க விக்க ஆரம்பிச்சு, அதிலிருந்து வர வருமானத்தவே எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுத்து, அதில வேலை பார்க்குறவங்களுக்கு 50,000 1,00,000 சம்பளம் போச்சுன்னா, அது எப்படி இருக்கும்? அது மக்கள் மத்தியில எவ்வளோ பேசும் பொருளாகும்? இந்த மாதிரி நீங்க உருவாக்குனீங்கனாக்க, இதுதான் டாக் ஆஃப் த டவுன் இதுதான் உலகம் ஃபுல்லா போய் பேசும். இது இது இதனால நமக்கு என்ன லாபம்னா, நீங்க கட்சிய வந்து பலப்படுத்திக்கிட்டே போலாம். ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியும் பின்னாடி பெ பெரிய எவனுக்கும் யார்ட்டயுமே நீங்க காசு வாங்கணும்னு தேவையில்ல, கையேந்தவும் தேவையில்ல. யாரெல்லாம் நமக்கு திறன் நிதி குடுத்தாங்களோ, அவங்களவே வச்சுட்டு, அவங்கள வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு, அவங்களவே உள்ளக்க கொண்டு வந்து, அவங்களவே முதலாளியா வச்சுக்கலாம். கட்சிக்கு வந்து தொழில் பண்ணி, இந்த மாரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காலாம் வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரம்பே உங்களுக்கு தெரியும். அவன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் அவரு. பெரிய பிசினஸ் மேன் தான். நம்ம கட்சிக்கு வந்து அப்படி வச்சுக்கலாமான்னு தெரியல. அப்படி இல்லன்னாக்கா, யார் யாரெல்லாம் குடுக்குறாங்களோ, அவங்கள வந்து பார்ட்னரா வச்சுக்கிட்டு, கட்சிக்கு வந்து உழைச்சு குடுக்குற மாரி, அத உருவாக்கி, கட்சியோட அக்கவுண்ட் பேலன்ஸ இன்கிரீஸ் பண்ணிறலாம். இது வந்து அடுத்தடுத்த கட்சிக்கு நீங்க யாருக்கு லஞ்சம் குடுக்க போறீங்க குடுக்க போறதில்ல. வாக்குக்கு காசு குடுக்க போறதில்ல. ஆனா, செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள நீங்க செஞ்சு காட்டலாம்ல. அடுத்த ஒரு எலக்ஷன் வருதுனாக்க, இந்த மாரி தான் நான் ஒரு மாடல் நம்ம செஞ்சு காமிச்சு, டெமோ மாரி செஞ்சு காமிக்கிறதுக்கு, நீங்க வீடியோலாம் எடுத்து போட்டீங்கல்ல, அதவே ரியல் டைமா இந்தா ஒரு கிராமம் இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அதவே வீடியோ எடுத்து காட்டலாம். அங்க வ வறட்சியான பூமியில ஒரு 1000 ஆடு, மாடு மேய்ஞ்சு, அந்த நல்லா பச்சை பசேல்னு புற்கள்லாம் இருந்து, அதிலிருந்து வர பாலு, அதிலிருந்து காய்கறிகள் வர்றத எல்லாத்தையும் விளைவிச்சு, அங்கருந்து இங்கருந்து நீங்க உள்நாட்டுக்கு உள்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட பயனாளர்கள் இருக்காங்க. இவங்களே பயன்படுத்தாட்டா கூட, நீங்க ஃபாரினுக்கு நமக்கு ஏகப்பட்ட தமிழ் தேசியவாதிகள் வந்து வெளிநாட்டிலேயே இருக்காங்க. அவங்க மூலமா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா, இத விட டாலர்ல வரப்போது வருமானம். அத அக்கவுண்ட்ஸ்ல கணக்கு காமிச்சு, நாம் தமிழர் கட்சின்றத விட, நாம் தமிழர் ஒரு பெரிய பிசினஸ் இண்டஸ்ட்ரி எம்பையர் அப்படின்ற மாரி காமிச்சு, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்டுப்படுத்தணும்னு வச்சுக்கங்களேன், தமிழ்நாடுல நம்மள யாரையுமே அடிச்சுக்க முடியாது. அப்படி யோசிச்சு அப்படி உருவாகுங்க. நம்ம எதுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ம். புலிப் பரம்பரையிலேருந்து வந்திருக்கோம். நம்ம சோழ பரம்பரை மாரி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட பரம்பரை அப்படின்றத, நீங்க ஒரு பிசினஸ் எம்பையரா உருவாக்கி ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அந்த மாரி செஞ்சு காமிக்கும்போது தான் நம்ம வந்து முழுசா வெற்றி பெற்ற மாரி ஆகும். நம்ம யாருக்கும் அடிமை இல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. இதில ஏதாவது மாற்று கருத்து இருந்தாக்க நீங்க தெரியப்படுத்தலாம்.
ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.